ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் பார்த்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லா ரீச் ஆயிட்டோம். மார்னிங் ஒரு 6:00 இருக்கும். அப்பதான் ரீச் ஆனோம். ஸோ நாங்க ரிலேட்டிவ்ஸ்ன்னு மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 15 பேர் தான் பார்த்தீங்கன்னா, ஏற்காடுக்கு வந்திருக்கோம். இந்த பிரஷ் அண்ட் சோப் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா, மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும்னா சொல்லுங்க, சென்ட் பண்றேன். ஸோ சேலம்லேருந்து ஏற்காடு போனோம்னா, மலை மேல ஏறணும் இல்லையா? ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அங்கேயே பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன்லேயே பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிக்கணும். அப்புறம் மாமா பார்த்தீங்கன்னா, போண்டா, காஃபிலாம் வாங்கிட்டு வந்து தந்திருந்தாங்க எல்லாருக்கும். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு வேனு, கார்லாம் புக் பண்ணியிருந்தோம். 2மே வந்ததுமே லக்கேஜ் எல்லாமே ஏத்தியாச்சு. நானும் பசங்களும் பண்ணா வேன்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேன்ல ஏறியாச்சு. அப்புறம் போற வழியே வண்டியை நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா மேல போனதுக்கு அப்புறம் ஏற்காடுல பிரேக்ஃபாஸ்ட் இருக்குமா இருக்காதான்னு தெரியல. அதனால கீழ இருந்தே வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். மலைக்கு ஏற இன் பிட்வீன்லேயே பையனா ஜெயன்குட்டி அல்வா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால வேன்ல இருந்து இறங்கி கார்ல உட்காந்துட்டேன். ரூம் புக் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ரூம்க்கு ரீச் ஆனதுமே பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு பசங்களுக்குமே இட்லி ஊட்டி விட்டுட்டேன். எல்லாரும் பொங்கல் வாங்கியிருந்தாங்க. நான் தான் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஊட்டி விடணுமேன்னு சொல்லிட்டு இட்லி வாங்கியிருந்தேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு படுத்தது தான். அதுக்கப்புறம் மதியம் தான் பையனா எல்லாருமே இருந்தோம். கண்ணாடி பார்த்தாலே தெரியும் ஃபுல்லா ஜெயன் குட்டியோட மெடிசன்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு மதியம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து பையனா புளி சாதம், லெமன் ரைஸ் இது எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ அதுதான் சாப்பிட்டோம். நாங்க ஸ்டே பண்ணிருக்காரு ஒரு 5 பிஹெச்கே உடைய வில்லா தான். ஸோ கிச்சன்ல பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் வாட்டர் பியூரிஃபைர் வாட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுலயே இன்க்ளூடடா இருந்தது. அண்ட் இது மட்டும் இல்லாம நாங்களும் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே குக் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருந்தோம். அண்ட் டைனிங் ஏரியால ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஸ்பேசியஸா இருந்தது. அண்ட் ரூம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூம்ஸ் இருக்கிற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூம், அதுக்கப்புறம் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 3 ரூம் இந்த மாதிரி ரொம்பவே ஸ்பேசியஸா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா ஏற்காடு போனதுல இருந்து ஃபேனே போடல நாங்க ரூம்ல. அந்த அளவுக்கு கூலிங்கா சில்னஸா இருந்துச்சு. ஆக்சுவலி ஏற்காடுல 3 நாள் ஸ்டே பண்ணோம். அந்த 3 நாள்ல ஒரு நாள் கூட நாங்க ஃபேன் போடவே இல்ல. ஊட்டி எந்த அளவுக்கு கூலிங்கா இருக்குமோ அதே மாதிரி தான் ஏற்காடுமே இருந்தது. இந்த ரூம்ல தான் பையனா நானு மாமியார் ஸ்டே பண்ணிருந்தோம். ரூம்க்கு அவுட் சைட்ல பையனா சுட்டி மாறும். அதுக்கப்புறம் மயில் கட்டுற சவுண்ட்லாம் கேக்குதா. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸோ கண்டினியூஷன் vlog நாளைக்கு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. பாய்.